ஓம் சாந்தி. 3/11/2025. இனிமையான குழந்தைகளே, விகாரமற்ற உலகை உருவாக்குவதற்காகவும் உங்களது நடத்தைகளை சீராக்குவதற்காகவும் தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களது பார்வை மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் ஒரு முக்கிய கவலை அவசியம் இருக்க வேண்டும். அது என்ன? பதில்: நான் தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாக ஆவது? இது முக்கிய கவலை ஆகும். தந்தையினுடையவராக ஆகி பிறகு தந்தையின் முன்பு தண்டனை அடையும் அளவிற்கு இருக்கக்கூடாது. தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நேரத்தில் மிகுந்த வெட்கம் ஏற்படும். மற்றபடி நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை வழங்க வேண்டும். யாராவது புரிந்து கொள்கிறார்கள் என்றால் எல்லையற்ற எஜமானர்களாக ஆவார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது அவர்களது அதிர்ஷ்டம். உங்களுக்கு கவலை இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையாகிய சிவன் வந்து தனது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைவருக்கும் ஆன்மீக தந்தை ஒரே ஒருவர் ஆவார். முதலில் இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விஷயங்களை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். ஒருவேளை தந்தையின் அறிமுகம் கொடுக்கவில்லை என்றால் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். முதலில் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். கீதையின் பகவான் யார் என்பது முழு உலகத்தினருக்கும் தெரியாது. அவர்கள் கிருஷ்ணர் என்று கூறிவிடுவார்கள். பரம்பிதா பரமாத்மா சிவன்தான் கீதையின் பகவான் என்று நாம் கூறுகிறோம். அவர்தான் ஞானக்கடலானவர். முக்கியமானது அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியான கீதை. ஹே பிரபு, உங்களது வழியானது அப்பாற்பட்டது என்று பகவானுக்கு தான் கூறுகிறோம். கிருஷ்ணரை இவ்வாறு கூறுவது கிடையாது. தந்தை சத்தியமானவர். அவர் அவசியம் சத்தியமானதை தான் கூறுவார். உலகம் முதலில் புதிதாக சதோ பிரதானமாக இருந்தது. இப்பொழுது உலகம் பழையதாக தமோ பிரதானமாக இருக்கிறது. உலகை மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தை எவ்வாறு மாற்றுகிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஆத்மா எப்பொழுது சதோ பிரதானமாக ஆகிறதோ அப்பொழுதுதான் சதோ பிரதானமான உலகம் உருவாகும். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் உள்நோக்கு முகமுடையவர்கள் ஆக வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. உள்ளுக்குள் நுழைந்ததும் பல சித்திரங்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். முதலில் ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். அதிகம் கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. முதலில் ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். பிறகு மற்ற விஷயங்களை புரிய வைக்கிறோம். அதன் பிறகு நீங்கள் 84 பிறவி சக்கரத்தில் கொண்டு வரலாம். நான் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீ உனது பிறப்புகளை பற்றி அறியவில்லை என்று இவருக்கும் தந்தை கூறுகிறார். தந்தை நமக்கு பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் புரிய வைக்கிறார். முதலில் அல்லாஹ் பற்றி தான் புரிய வைக்க வேண்டும். இறைவனை புரிந்து கொண்டால் பிறகு எந்த சந்தேகமும் ஏற்படாது. தந்தை சத்தியமானவர். அவர் ஒரு பொழுதும் பொய் கூற மாட்டார் என்று சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தை தான் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது என்றால் அவசியம் சிவன் இங்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா? கிருஷ்ண ஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடப்படுகிறது. நான் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறேன் என்று கூறுகிறார். அந்த ஒரே ஒரு நிராகார தந்தையின் குழந்தைகளாக அனைவரும் இருக்கிறீர்கள். நீங்களும் அவரது குழந்தைகளாக இருக்கிறீர்கள். மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் பிராமண பிராமணிகள் இருப்பார்கள். சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையாக இருக்கிறீர்கள். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருப்பதற்கான நியமம் இதுவாகும். சகோதரிகள் என்றால்
ஒரு பொழுதும் குற்ற பார்வை இருக்கக்கூடாது. 21 பிறவிகளுக்கு பார்வை தூய்மையாகி விடுகிறது. தந்தைதான் குழந்தைகளுக்கு போதனைகள் கொடுப்பார் அல்லவா? நடத்தைகளை சீராக்குகிறார். இப்பொழுது முழு உலகின் நடத்தை மாற வேண்டும். இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தில் யாரிடத்திலும் நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது. அனைவரிடத்திலும் விகாரம் இருக்கிறது. இது தூய்மையற்ற விகாரமான உலகம். பிறகு இந்த உலகம் விகாரமற்றதாக எப்படி மாறும்? தந்தையை தவிர வேறு யாரும் உருவாக்கிவிட முடியாது. இப்பொழுது தந்தை தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் குப்தமான விஷயமாகும். நாம் ஆத்மாக்கள். ஆத்மா பரமாத்மாவை சந்திக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடப்படுகிறது. நான் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறேன் என்று கூறுகிறார். அந்த ஒரே ஒரு நிராகார தந்தையின் குழந்தைகளாக அனைவரும் இருக்கிறீர்கள். நீங்களும் அவரது குழந்தைகளாக இருக்கிறீர்கள் மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் பிராமண பிராமணிகள் இருப்பார்கள். சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையாக இருக்கிறீர்கள். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருப்பதற்கான நியமம் இதுவாகும். சகோதர சகோதரிகள் என்றால் ஒரு பொழுதும் குற்ற பார்வை இருக்கக்கூடாது. 21 பிறவிகளுக்கு பார்வை தூய்மையாகி விடுகிறது. தந்தைதான் குழந்தைகளுக்கு போதனைகள் கொடுப்பார் அல்லவா? நடத்தைகளை சீராக்குகிறார். இப்பொழுது முழு உலகின் நடத்தை மாற வேண்டும். இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தில் யாரிடத்திலும் நல்ல நடத்தை கிடையாது. அனைவரிடத்திலும் விகாரம்தான் இருக்கிறது. இது தூய்மையற்ற விகாரமான உலகம். பிறகு விகாரமற்ற உலகமாக எப்படி மாறும்? தந்தையை தவிர யாரும் உருவாக்கிவிட முடியாது. இப்பொழுது தந்தை தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் குப்தமான விஷயம். நாம் ஆத்மாக்கள். ஆத்மாவானது பரமாத்மாவை சந்திக்க வேண்டும். இறைவனை சந்திப்பதற்காக அனைவரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். பகவான் நிராகாரமானவர் ஆவார். முக்தி கொடுக்கக்கூடியவர், வழிகாட்டி என்று பரமாத்மாதான் கூறுகிறார். மற்ற தர்மத்தை சார்ந்த யாரையும் முக்தி கொடுப்பவர், வழிகாட்டி என்று கூறுவது கிடையாது. பரமபிதா பரமாத்மா வந்துதான் முக்தி கொடுக்கிறார். அதாவது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகிறார், வழிகாட்டுகிறார். ஆக முதலில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை புத்தியில் அமரச் செய்யுங்கள். ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டு விடுங்கள். இறைவனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி ஆஸ்தி அடைய முடியும்? சென்று விடுவார்கள். நீங்கள் குழப்பமடையாதீர்கள். நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். அசுரர்களின் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். இது ருத்ர ஞான யஜ்யம். ஆக முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், மன்மனாபவ. எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. அது லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யமாகும். மற்ற தர்மத்தை சார்ந்த யாரும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வது கிடையாது. தந்தை அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறார். மற்ற மத ஸ்தாபகர்கள் அவரவர்களது நேரத்தில் வந்து அவர்களது மதங்களை உருவாக்குகிறார்கள். விருத்தி அடையும். பதீதமாக ஆகியே தீர வேண்டும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவது ஒரே ஒரு தந்தையின் காரியம். அவர்கள் வந்து தர்மத்தை மட்டுமே உருவாக்குவார்கள். இதில் மகிமைக்கான விஷயம் எதுவும் இல்லை. ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் மகிமை. அவர்கள் கிறிஸ்துவிற்கு எவ்வளவு மகிமை செய்கிறார்கள். முக்தி கொடுக்கக்கூடியவர், வழிகாட்டியாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மற்றபடி கிறிஸ்து வந்து என்ன செய்தார்? அவருக்கு பின்னால் கிறிஸ்துவ தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். கீழே இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இது போன்ற அனைத்து கருத்துகளையும்
நல்ல முறையில் புத்தியில் கடைபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு இறைவன்தான் கருணை உடையவர் என்று கூறப்படுகிறார். கிறிஸ்து எந்த கருணையும் காண்பிப்பது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் யார் மீதும் கருணை காண்பிப்பது கிடையாது. கருணை என்றால் எல்லையற்றது. ஒரே ஒரு தந்தை மட்டுமே அனைவர் மீதும் கருணை காட்டுகிறார். சத்தியுகத்தில் அனைவரும் சுகம் அமைதியுடன் இருப்பார்கள். துக்கத்திற்கான விஷயம் கிடையாது. குழந்தைகள் யாரையும் இறைவனின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவது கிடையாது. மற்ற விஷயங்களில் சென்று விடுகிறீர்கள். பிறகு தொண்டை வறண்டு விட்டது என்று கூறுகிறீர்கள். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் மற்ற விஷயங்களில் செல்லவே வேண்டாம். தந்தை உண்மையானதை மட்டுமே கூறுவார் அல்லவா? பிரம்மா குமார் குமாரிகளாகிய நமக்கு தந்தைதான் கூறுவார். இந்த சித்திரங்கள் அனைத்தும் அவர் உருவாக்கியது. இதில் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேக புத்தி அழிவை தரும். முதலில் நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. பதீத பாவனன் ஒரே ஒருவர். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை எந்த உடலில் பிரவேசம் செய்கிறாரோ அவரும் முயற்சி செய்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். முயற்சியின் மூலம்தான் அடைய முடியும். பிறகு பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு உள்ள தொடர்பை பற்றியும் கூறுகிறார். தந்தை பிராமணர்களாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் என்றால் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். பிறகு நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுத்து கடைசியில் சூத்திரர்களாக ஆகிறீர்கள். பிறகு தந்தை வந்து சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆக்குகிறார். இவ்வாறு வேறு யாரும் கூற முடியாது. முதல் விஷயம் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்கு நான் தான் இங்கு வர வேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். மேலிருந்து தூண்டுதல் கொடுக்கிறேன் என்பது கிடையாது. இவர் பெயர்தான் பாக்யரதமாகும். ஆக அவசியம் இவரிடத்தில்தான் பிரவேசம் செய்வேன். இது இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவி. மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிறார். தந்தை யுக்திகளை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். நான் தான் சர்வசக்திவான். என்னை நினைவு செய்தால்தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். நீங்கள் உலகின் எஜமானர்களாக ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணுக்கான ஆஸ்தி இவர்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. எப்படி அடைந்தனர் என்பதை புரிய வைக்கிறார். கண்காட்சி, மியூசியம் போன்றவைகளிலும் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிறகு மற்ற சித்திரங்களை பார்க்கச் செல்லலாம் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். இது புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இல்லையென்றால் நீங்கள் துக்கத்தில் இருந்து விடுபட இயலாது. முதலில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாதவரை உங்களால் எதுவும் புரிந்து கொள்ள இயலாது. இந்த நேரத்தில் உலகம் மிக மோசமானதாக இருக்கிறது. தேவி தேவதைகளின் உலகம் சிரேஷ்டமானதாக இருந்தது. இவ்வாறு புரிய வைக்க வேண்டும். மனிதர்களின் நாடியை பார்க்க வேண்டும். சிறிதாவது புரிந்து கொள்கிறாரா அல்லது தோசை கல்லை போல இருக்கிறாரா? ஒருவேளை தோசை கல் போல இருக்கிறார் என்றால் விட்டுவிட வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. சாதக பறவை மற்றும் தகுதியானவரை பகுத்தறிவதற்கு புத்தி தேவை. யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களது முகமே மாறிவிடும். முதலில் மகிழ்ச்சிக்கான விஷயத்தை கூற வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது அல்லவா? நினைவு யாத்திரையில் குழந்தைகள் மிகவும் மந்தமாக இருக்கிறார்கள் என்பதை பாபா அறிவார். தந்தையை நினைவு செய்வதில்தான் முயற்சி இருக்கிறது. அதில்தான் மாயை அதிகமான தடைகளை உருவாக்குகிறது. இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். உலக மனிதர்கள் சிறிதளவும் அறியாமல் இருக்கிறார்கள். தந்தையின் நினைவிலிருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது ஒரே சீரான மனநிலையுடன் இருப்பீர்கள்.
இல்லை என்றால் ஏதாவது குறைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த கஷ்டத்தையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவசியம் ஸ்தாபனையாகும். யாராலும் தடுக்க முடியாது. மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். தந்தையிடமிருந்து நாம் எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மிக அன்பாக அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து ஆனந்த கண்ணீர் வந்துவிட வேண்டும். மற்ற அனைத்து சம்பந்தங்களும் கலியுகத்தினுடையது. இது ஆன்மீக தந்தையின் சம்பந்தம். உங்களது இந்த ஆனந்த கண்ணீர் வெற்றி மாலையின் மணியாகிவிடும். இவ்வாறு மிக அன்பாக நினைவு செய்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ தனது நேரத்தை ஒதுக்கி தனது எதிர்காலத்தை உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்காட்சிகளில் இவ்வாறு அதிகமான குழந்தைகள் இருக்கக்கூடாது. அதிகப்படியான சித்திரங்களின் அவசியமும் இல்லை. முதல் நம்பர் சித்திரம். கீதையின் பகவான் யார்? அதன் அருகில் லக்ஷ்மி நாராயணன் ஏணிப்படியின் படத்தை வைக்க வேண்டும். அவ்வளவுதான். மற்றபடி இவ்வளவு சித்திரங்கள் பயனற்றது. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு முடியுமோ நினைவு யாத்திரையை அதிகப்படுத்த வேண்டும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக எப்படியாவது என்ற முக்கிய கவலை மட்டுமே இருக்க வேண்டும். பாபாவின் குழந்தையாகி பிறகு பாபாவின் முன் சென்று தண்டனை அடைவது என்பது மிகவும் துர்கதிக்கான விஷயம். இப்பொழுது நினைவு யாத்திரையில் இல்லை என்றால் பிறகு தந்தையின் முன்னால் தண்டனை அடைகிற பொழுது மிகவும் வெட்கப்பட வேண்டி வரும். தண்டனை அடையக்கூடாது என்ற கவலை அதிகம் இருக்க வேண்டும். நீங்கள் ஞான மழை பொழியும் ஞானம் நிறைந்தவர் மற்றும் யோகியாக உள்ளீர்கள். நானும் ஞான மழை பொழியும் ரூப் வசந்தாக உள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். மிக சிறிய புள்ளியாக உள்ளேன், ஆனால் ஞானக்கடலாக உள்ளேன். உங்களது ஆத்மாவில் முழு ஞானத்தையும் நிரப்புகிறேன். 84 பிறவிகளின் முழு ரகசியமும் உங்களது புத்தியில் இருக்கிறது. நீங்கள் ஞான சொரூபமாகி ஞான மழை பொழிகிறீர்கள். ஞானத்தின் ஒவ்வொரு ரத்தினமும் எவ்வளவு விலை மதிக்க முடியாததாக இருக்கிறது. இதை யாராலும் விலை நிர்ணயிக்க முடியாது. அதனால்தான் கோடி மடங்கு பாக்கியசாலிகள் என்று பாபா கூறுகிறார். உங்களது பாதங்களில் தாமரை மலரின் அடையாளத்தையும் காண்பிக்கின்றனர். இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் செல்வந்தர் என பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். இவர்களிடத்தில் அதிக செல்வம் உள்ளதாக நினைக்கிறார்கள். செல்வந்தர் என்ற பட்ட பெயரும் வைத்துக் கொள்கிறார்கள். தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இருப்பினும் மூல விஷயமாகிய தந்தையை மற்றும் 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். இந்த ஞானம் பாரதவாசிகளுக்கு மட்டுமே. நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? வேறு எந்த துறவிகள் போன்றவர்களை சுய தரிசன சக்கரதாரி என்று கூறுவது கிடையாது. தேவதைகளையும் கூற முடியாது. தேவதைகளிடத்திலும் ஞானம் கிடையாது. நம்மிடம் முழு ஞானமும் இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனிடத்தில் கிடையாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். தந்தை மிக சரியான விஷயங்களை புரிய வைக்கிறார் அல்லவா? இந்த ஞானம் மிகவும் அதிசயமானதாகும். நீங்கள் எவ்வளவு மறைவானவர்களாக, நீங்கள் எவ்வளவு குப்தமான மாணவர்களாக இருக்கிறீர்கள். நாம் பாடசாலைக்கு செல்கிறோம், பகவான் படிப்பு கற்பிக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். லட்சியம், குறிக்கோள் என்ன? நாம் இவ்வாறு ஆவோம். மனிதர்கள் இதை கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுவார்கள். நாம் நமது தலைமை நிலையத்திற்கு செல்கிறோம். என்ன படிக்கிறீர்கள்? மனிதனில் இருந்து தேவதை, பிச்சைக்காரனிலிருந்து இளவரசன் ஆவதற்கான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களது சித்திரங்களும் முதல் தரமானதாக இருக்கிறது. பாத்திரம் அறிந்துதான் தானம் செய்யப்படும். தகுதியானவர்கள் உங்களுக்கு எங்கு கிடைப்பார்கள்? சிவன், லக்ஷ்மி நாராயணர், ராம், சீதை ஆலயங்களில். அங்கு சென்று நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். கங்கை நதிக்கரைக்கு சென்றும்
நீங்கள் புரிய வையுங்கள். பதித பாவனி கங்கையா அல்லது பரமபிதா பரமாத்மாவா இந்த தண்ணீர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குமா அல்லது எல்லையற்ற தந்தை கொடுப்பாரா? நீங்கள் இதை பற்றி நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். உலகிற்கு எஜமானர் ஆவதற்கான வழி கூறுகிறீர்கள், தானம் செய்கிறீர்கள், சோழி போன்ற மனிதர்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகிறீர்கள். பாரதம் உலகின் எஜமானனாக இருந்தது. பிராமணர்களாகிய உங்களது குலம் தேவதைகளை விட உயர்ந்தது. நான் பாபாவின் ஒரே ஒரு செல்லமான குழந்தை. பாபா எனது இந்த சரீரத்தை கடனாக எடுத்திருக்கிறார் என்பதை இந்த பாபாவும் புரிந்திருக்கிறார். உங்களை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பாபா என் மீது சவாரி செய்கிறார். நான் பாபாவை எனது தலையில் அணியும் தொப்பியை போல அமர்த்தி இருக்கிறேன். அதாவது சேவை செய்வதற்காக ஷரீரத்தை கொடுத்திருக்கிறேன். அதற்கு கைமாறாக அவர் எவ்வளவு கொடுக்கிறார்? அவர் நம் அனைவரையும் மிக உயர்ந்தவர்களாக தோல் மீது அமரச் செய்கிறார். நம்பர் 1ஆக அழைத்து செல்கிறார். தந்தைக்கு குழந்தைகள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள். ஆக அவர்களை தோள் மீது அமர்த்துவார் அல்லவா? தாய் குழந்தையை மடிவரை மட்டுமே கொண்டு செல்வாள். ஆனால் தந்தை தோள் மீது அமரச் செய்வார். பள்ளிக்கூடத்தை ஒரு பொழுதும் கற்பனை என்று கூற மாட்டார்கள். பள்ளியில் சரித்திரம் பூகோளம் படிக்கிறார்கள் என்றால் அது கற்பனையா என்ன? இதுவும் உலக சரித்திரம் பூகோளம் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மிகவும் அன்புடன் அமர்ந்து ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்யும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்துவிட வேண்டும். அந்த கண்ணீர் வெற்றி மாலையில் மணியாக ஆகிவிடும். எதிர்கால பிராப்தியை உருவாக்குவதில் தனது நேரத்தை வெற்றி உடையதாக ஆக்க வேண்டும். உள்நோக்கு தன்மையுடையவராகி அனைவருக்கும் இறைவனின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். தண்டனை அடையும் அளவிற்கு எந்த காரியமும் செய்யக்கூடாது என்ற ஒரு கவலை மட்டுமே இருக்க வேண்டும். வரதானம், நான் ஆன்மீக யாத்திரை செய்பவன். இந்த நினைவால் எப்பொழுதும் விடுபட்ட விலகி இருக்கக்கூடிய மற்றும் பற்றற்றவர் ஆகுக. விளக்கம், ஆன்மீக யாத்திரையாளர் எப்பொழுதும் நினைவு யாத்திரையில் முன்னேறிக் கொண்டே இருப்பார். இந்த யாத்திரை எப்பொழுதும் சுகம் தருவது. இந்த யாத்திரையில் இருப்பவர் வேறு எந்த யாத்திரையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அனைத்து யாத்திரையும் இந்த யாத்திரையில்தான் அடங்கியுள்ளது. மனமும் உடலும் சுற்றி திரிவது நின்று போகிறது. ஆகவே நான் ஆன்மீக யாத்திரையாளன் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். யாத்திரை செய்பவருக்கு யார் மீதும் பற்று இருக்காது. அவர்களுக்கு சுலபமாகவே உபராம் பற்றற்ற விடுபட்ட நிலை பெறும் வரதானம் கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன் எப்பொழுதும் ஆஹா பாபா, ஆஹா அதிர்ஷ்டம் மற்றும் ஆஹா இனிமையான குடும்பம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். அவ்யக்த சமிஞ்சை, அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்படி தந்தையை அனைத்து சொரூபங்களிலும் அனைத்து சம்பந்தங்களிலும் தெரிந்து கொள்வது அவசியமானதோ அவ்வாறே தந்தை மூலமாக தன்னை பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியம். தெரிந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்வது. நான் யாராக எப்படி இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு நடந்தால் தேகத்திலிருந்து விதேகியாக, உடலில் இருந்தாலும் உடலற்ற நிலை, நடமாடும் பரிஷ்தாவாக, செயல்களை செய்தாலும் கர்மாதீத் நிலையை அடைவீர்கள். ஓம் சாந்தி.